கடந்த வாரம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் பிரதேசவாசிகள் அல்லது காணி உரிமையாளருக்கும் இடையில் ஒரு தகராறு இடம்பெற்றது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த தகராறின் அடிப்படையிலே கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு பெண் விளக்கமறியலிலே மல்லகம் நீதவான் நீதிமன்றினாலே வைக்கப்பட்டிருந்தார். அதே போன்று கடந்த திங்கட்கிழமை மன்றிலே முற்படுத்தப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்றைய தினம் வரை மன்றினாலே விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருந்தார். இன்று அந்த 2 வழக்குகளும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த 2 வழக்குகளிலும் நான் அந்த பெண் சார்பிலே நீதிமன்றத்திலே ஆஜராகியிருந்தேன். என்னோடு கனிஷ்ட சட்டத்தரணிகளும் ஆஜராகியிருந்தார்கள். அந்த வழக்கிலே நாங்கள் 2 விதமான விண்ணப்பங்களை மேற்கொண்டிருந்தேன். ஒன்று, அந்த பெண்ணை பிணையில் விடுதலை செய்ய வேண்டும் என்று கவர்மெண்டில் விண்ணப்பம் செய்த அடிப்படையிலே பெண் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதேபோன்று ராமநாதன் அர்ச்சுனா அவர்களையும் விளக்கமறியலில் தொடர்ந்து வைக்க வேண்டும் என்ற விடயத்தை நான் கவர்மெண்டினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தேன். மிக பிரதானமாக லைசன்ஸ் வழங்கப்படுகின்ற ஒருவர் எந்தவித குற்ற பின்னணியும் இல்லாத ஒருவராக இருக்க வேண்டும். அவருக்கு தான் லைசன்ஸ் வழங்க வேண்டும். குறிப்பாக கிரிமினல் வழக்குகள் இருக்கின்ற ஒருவருக்கு லைசன்ஸ் வழங்க முடியாது. இந்த அடிப்படையிலே இந்த நபருக்கு எதிராக பல்வேறு குற்றவியல் வழக்குகள் நடைபெற்று வருகின்ற காரணத்தினாலே இவருக்கு லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்க முடியாது. இவர் கடந்த காலங்களிலே பல்வேறு இடங்களிலே தன்னிடம் துப்பாக்கி இருப்பதை வைத்து பல்வேறு மிரட்டல்களை பொதுமக்களுக்கு விடுத்து வருகின்றார் என்ற விடயத்தை கௌரவ மன்றினுடைய கவனத்துக்கு நான் கொண்டு சென்றிருந்தேன். அதேபோன்று எத்தகைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரிடம் இவ்வாறான துப்பாக்கிகள் இருக்கின்ற பொழுதும் சமூகத்தை அச்சுறுத்துகின்ற விதமாக துப்பாக்கிகளை நீட்டுகின்ற செயற்பாடு வேறு எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் அல்லது லைசன்ஸ் வைத்திருக்கின்றவர்களாலும் செய்யப்படுவதில்லை. இவர் ஒரு புதுவிதமாக சமூகத்தை மிரட்டுகின்ற பாணியிலே இந்த லைசன்ஸை பயன்படுத்தி துப்பாக்கிகளை நீட்டுகின்ற வழக்கத்தை கொண்டிருக்கின்றார் என்ற விடயத்தையும் இது நிறுத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் நான் கௌரவ மன்றினுடைய கவனத்துக்கு நான் சுட்டிக்காட்டியிருந்தேன். அதே போன்று இந்த ராமநாதன் அர்ச்சுனா அவருடைய விளக்கமறியல் காலத்தை நான் நீடிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்த பொழுதிலும் போலீஸார் இளவாலை போலீஸார் தங்களுக்கு இந்த விளக்கமறியலை நீடிக்க வேண்டிய தேவை இல்லை, விசாரணைகள் முடிவடைந்திருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து விளக்கமறியலிலிருந்து அவர் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். இருந்த போதிலும் கடுமையான பிணை நிபந்தனைகளை விதிக்குமாறு நான் கௌரவ மன்றிடம் சுட்டிக்காட்டியிருந்தேன். குறிப்பாக அந்த லைசன்ஸை இடைநிறுத்த வேண்டும், அந்த துவக்கை நீதிமன்றத்திலே பாரப்படுத்த வேண்டும் போன்ற விடயங்களை நான் நீதிமன்றத்திலே விடுத்திருந்தேன். அதன் அடிப்படையிலே அவருடைய துவக்கு சான்று பொருளாக நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலதிகாரிக்கு தாக்கல் செய்யுமாறு போலீசாரிடம் கோரப்பட்டிருக்கிறது. இவருடைய லைசன்ஸை இடைநிறுத்துவது தொடர்பாக மேலதிகாரிக்கை சமர்ப்பிக்குமாறும் போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்ட முறைப்பாட்டுக்காரர்களை குறிப்பாக அந்த பெண்ணை அச்சுறுத்துகின்ற விதத்திலே இவர் எந்தவித செயற்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது என்ற விடயத்தையும் கௌரவம் என்று சுட்டிக்காட்டுகிறது. இந்த கடுமையான பிணை நிபந்தனைகளை மீறுகின்ற பட்சத்தில் இவருடைய பிணை ரத்து செய்யும் என்கின்ற விடயத்தையும் கௌரவம் என்று இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்திருக்கிறது. ஆகவே மிக கடுமையான பிணை நிபந்தனை அடிப்படையிலே அவருடைய துப்பாக்கி நீதிமன்றத்திலே சான்று பொருளாக முற்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையிலே இன்றைய தினம் அவர் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதிக்கு தலைநடையிடப்பட்டிருக்கின்றது. செம்மணி, சித்துப்பாத்தி, அரியாலை, மனித புதைகுழி அகழ்வு பணிகள் 3ஆம் கட்டத்தின் 3வது நாள் அகழ்வு பணிகள் தற்போது வரை நடைபெற்று வருகின்றது. இந்த அகழ்வு பணிகள் இன்று காலை 8 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய அகழ்வு பணியின் பொழுது ஏற்கனவே அகழ்ந்து எடுக்கப்பட்ட எண்புக்கூடு இலக்கம் 211 மற்றும் எண்புக்கூடு இலக்கம் 220 பகுதியளவான எண்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளமிடப்பட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டு
நீதிமன்றத்தின் கையிருப்புக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் ஏற்கனவே வடமேற்கு பகுதியாக அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் சில எண்பு தொகுதிகளின் இருப்புக்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. எத்தனை எண்பு தொகுதிகள் காணப்படுது, என்ன விதமான நிலையில் காணப்படுகின்றது என்றது சுத்தப்படுத்தப்பட்டதன் பின்னரே முழுமையாகவும் தெளிவாகவும் கூற முடியும். இந்த அடிப்படையில் இந்த அகழ்வு பணிகள் நாளைய தினமும் தொடர்ந்து இடம்பெறும். இந்த அகழ்வு இது வந்து ஆழமாக இன்னும் போகுமா இல்லாட்டி அகல பாட்டில் போகுமா? ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஆர்கியோலஜி ஆய்வு அறிக்கையின்படி இந்த அகழ்வு வந்து 1.5 அடியிலிருந்து 2 அடி ஆழமான இடத்துல தான் இதுவரை காலமும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 239 மனித எண்பு தொகுதிகளும் அடையாளம் காணப்பட்டது. ஸோ அந்த அடிப்படையில் அந்த அளவீட்டின் அடிப்படையிலேயே ஜிபிஆருக்குரிய ஸ்கேனிங்குடைய ரிப்போர்ட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒன்றிணைந்து காணப்படுதலால் அகழ்வு பணிகள் வந்து நடைபெற்று கொண்டு இருக்கையில் எவ்வளவு ஆழம் இனி வருமென்றதை வந்து இனி அகழ்ந்தெடுக்கிறது மூலமாக தான் தீர்மானிக்கலாம். ஆனால் இதுவரை காலமும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தினுடைய ஆழத்தை பார்த்தா 1.5 அடியிலிருந்து 2 அடி மட்டுமான ஆழத்திலிருந்து தான் சகல எலும்புக்கூடுகளும் வந்து அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த ஸ்கேன் பரிசோதனை வச்சுக்கொண்டா இந்த 3ஆம் கட்ட பரிசோதனை வந்து அகழ்வு நிதி வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் வேறு இடங்களையும் இந்த அகழ்வு பணிகள் நடக்கிறது வாய்ப்பு இருக்கா? ஜிபிஆர் ஸ்கேன் பரிசோதனை வந்து செய்யப்படையிலேயே சொன்னது பகுதியளவான ஒரு தெரிவு செய்யப்பட்ட பகுதி தான் அந்த ஸ்கேனிங்குரிய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. ஸோ இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பகுதிகளில் அகழ்வு பணியை செய்கிறதோட அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு முழுமையாக இல்லை என்றதை உறுதிப்படுத்துறதுக்கு திருப்பி ஒரு ஜிபிஆர் ஸ்கேனிங் வந்து செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். இதை தொடர வேணுமா இல்லையாண்டது வந்து இந்த ஸ்கேன் பரிசோதனையில் அடையாளப்படுத்தப்பட்ட இடங்கள் அகழ்ந்து எடுத்ததுக்கு பிறகு தான் செய்கிற ஸ்கேனிங் பரிசோதனையில் தீர்மானம் எடுக்க முடியும். குறிப்பாக அந்த மண்ணை வந்து அரித்து செய்கிற ஒரு நடந்து அது என்னத்துக்காண்டி அதில் ஒரு வித்தியாசமான மண் படுக்கையினுடைய நிறம் இருக்குது, அது கருப்பு கலராக இருந்தது. இப்போ அதில் வந்து ஏதாவது சான்று பொருட்களோ அல்லது எண்பு தொகுதிகளோட பகுதிகளோ இருக்குதா இல்லையான்றதை பார்க்குறதுக்காக வேண்டி ஒரு தெளிவான முடிவுக்கு வர்றதுக்காக வேண்டி தான் அந்த குறிக்கப்பட்ட மண் பகுதி மாத்திரம் அரித்தெடுக்கப்படுற ஒரு செயற்பாடு நடைபெறும். ஒரு சின்ன நெட்டொண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அது ஆனால் அது மண்ணினுடைய முதலாவது தொகுதி மட்டத்தில் தான் இருந்து எடுக்கப்பட்டது. எலும்பு கூடுகள் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து அது கண்டுபிடிக்கப்பட்டது.